சமீபத்துல நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் மக்களுடைய ஆதரவு பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தமிழகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் கோவில்களுக்கு அருகாமையில உள்ள மதுபான கடைகளை அதிரடியாக நீக்கும்படி உத்தரவு போட்டாரு. தமிழகத்துல மொத்தமுமே 4000 சில்லற மதுபான கடைகள் இருக்கு. அதுல இப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு அருகாமையில இருக்கிற மதுபான கடைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகள் இருக்கா. சோ அத்தனையுமே தமிழக அரசு உத்தரவின்படி நீக்கப்பட்டுள்ளது. இதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு பல பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்துல தாவேகா கட்சிக்கு எதிர்கட்சியாக திமுக தான் இருக்காங்க. திமுக தான் முன்பு தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்த திமுக எப்படி தாவேகாவிடம் தோற்றது அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல இருந்துட்டு இருக்கு. சோ இந்த கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் வந்த பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எம்.கே. ஸ்டாலின் அவர்களை தாண்டி உதயநிதி அவர்கள் தான் பொறுப்பாக இருந்து கட்சியை சரியாக கொண்டு போயிருக்கணும். சோ அந்த கடமையை அவர் சரியாக பண்ணாததால தான் இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.